ஆர்ச்சி மெக்காய் வடக்கு மற்றும் தெற்கு ஊஸ்ட் உடன் இணைக்கப்பட்ட தீவுகளுக்கான சமுதாயச் செய்தித்தாளான ஆம்பேப்பரின் ஆசிரியர் மற்றும் தலைமை நிருபர். சமுதாயத்தின் பல்வேறு செய்தித் துணுக்குகளை கண்டறிதல் மற்றும் மக்களை நேர்முக பேட்டி காணுதல் உட்பட்ட பல்வேறு விதமான கடமைகளை உள்ளடக்கியதாக இவரின் இந்த பொறுப்பு உள்ளது. இன்று அவர் ஓயஸ்டில் வசிக்க சமீபத்தில் திரும்ப வந்திருக்கும் பிரபலமான எழுத்தாளர் மற்றும் பொழுதுபோக்காளர் நார்மன் மெக்லேன் அவர்களுடன் உரையாடுகிறார். நார்மன் அவர்கள் அண்மையில் வெளிக்கொணர்ந்திருக்கும் தனது சுயசரிதை பற்றி ஆம்பேப்பரில் ஆர்ச்சி விமர்சனம் தரவுள்ளார். இருவருக்குமிடையே எழுதுவது பற்றின பரஸ்பர விருப்பம் உள்ளதால் மிகவும் இயல்பாக ஆங்கிலத்திலும் காலிக்கிலும் மாறி மாறி பேசும் இவர்களிடையே பரிமாறிக்கொள்ள நிறைய விஷயங்கள் உள்ளதாக தோன்றுகிறது. அங்கிருந்து வெளியேறும் தருணம் ஆம்பேப்பரின் அடுத்த இதழுக்கான 2 பக்க கொள்ளளவு விஷயங்கள் தன்னிடம் உள்ளதை ஆர்ச்சி அறிவார். ஆம்பேப்பர் அதிகாரிகள் பெல்லவானிஷ் மற்றும் பென்பெக்குலாவில் உள்ளனர். சமுதாயத்திற்கான ஆம்பேப்பரின் சேவையை விரிவுபடுத்தும் நோக்கத்திற்காக ஆர்ச்சி ஒரு புதிய வலைத்தளத்தை உருவாக்கும் முயற்சியில் தன்னை ஈடுபடுத்தி பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். Once this thing goes live, or if I get a chance to do it beforehand, அதற்கான பயிற்சி வகுப்புகள் தொலைபேசி வாயிலாக 100 மைல்களுக்கும் அப்பால் இங்கிலாந்தின் பிரைட்டனில் உள்ள நிறுவனத்திடம் இருந்து வந்தடைகின்றன. அந்த புதிய வலைத்தளம் ஊடாடு முறையில் அமைந்த என்ன விசேஷம் என்ற பகுதி மற்றும் ஒரு புகைப்படத் தொகுப்பு என இவை அடங்கிய பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டதாக இருக்கும். இது அந்த வேலையின் இன்னொரு முன்னெடுப்பு முயற்சியான கேலரியன் டிரான்சா கலைக்காட்சி கூடம் என்பதை காட்டுகிறது. இங்கே வலைத்தளம் ஆயத்தமானவுடன் பல்வேறு துறைகளைச் சார்ந்த உள்ளூர் கலைஞர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களின் திறமைகளை வெளிக்காட்ட இயலும். இதனிடையே ஆம்பேப்பரின் அச்சுப்பதிப்புக்கான மாதாந்திர இறுதிக்கட்ட வேலைகள் நெருங்குவதால் அதை எதிர்கொண்டு ஆயத்தமாக ஆர்ச்சிக்கு நிறைய வேலைகள் முன்னுள்ளன. அந்த செய்தித்தாள் உள்ளூர் வர்த்தகங்களுக்கான அதிகமான விளம்பரங்களை நிறைத்து இருந்தாலும் சுமார் 28 பக்கங்கள் நிரப்பப்பட வேண்டியிருக்கிறது. நார்மன் பற்றிய செய்திக்கூறு 2 பக்கத்தை நிரப்பும். ஆர்ச்சியின் இருக்கையின் பின்புலத்தில் உள்ள சுவர் இந்த மாத பதிப்பின் ஒவ்வொரு பகுதியையும் எந்த அளவு தயார் நிலையில் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. ஆனால் ஒரு செய்தி தயாராகும் முன்பே இன்னொரு செய்தியின் உண்மைத்தன்மையை அவர் கண்டறிய வேண்டியிருக்கிறது. லாக்பாய் ஸ்டேலில் உள்ள டொபாட்யூகைஸ் பற்றிய தகவல் மற்றும் அங்கே வேலைகளை பல்வகைப்படுத்துவதன் காரணமாக மூலத்திட்டத்தை விட அதிக அளவில் வேலைகள் பாதுகாக்கப்படுகின்றன என்ற செய்தி மேலோங்கி வருகிறது. தகவல்களை சரியாக வாங்கிக் கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பதால் அவை பதிப்புக்கு கொண்டு செல்லும் முன்பே
மேலாளர் சோனா மக்டொனால்டிடம் தொலைபேசி மூலம் ஆர்ச்சி அவற்றை மகிழ்வுடன் சரிபார்த்துக் கொள்கிறார். நாளை செய்தித்தாள் அச்சுக்கு செல்ல உள்ளது. எனவே இன்று ஒவ்வொரு பகுதியையும் கடைசியாக சரிவர அமைக்கும் பணியில் ஆர்ச்சிக்கு இது ஒரு முழு நீள இரவாகவே அமைகிறது. உண்மையில் அவர் இன்று இரவு உறங்கவே போவதில்லை போலும். சில நாட்களுக்குப் பிறகு அச்சில் உருவான செய்தித்தாள் திரும்ப வரும் சமயம் அவரின் வேலையின் முழு பயனை அவர் சரிபார்க்க இயலும். உண்மையில் நார்மன் அவரின் 2 பக்க அளவிலான பரந்த செய்தியில் மிகவும் களிப்புடன் காணப்படுகிறார். லவ் பாய்ஸ் டேலில் உள்ள வேலைவாய்ப்புகள் பற்றிய செய்தி அபாரம் மட்டும் அல்லாமல் சமுதாய மக்களிடையே புது தொழில்நுட்பத்தின் ஆற்றலை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ள தேவையான உந்துதலை ஏற்படுத்தவும் உதவுகிறது. தொடர்ந்து வரும் விளம்பரங்கள் மற்றும் சமுதாயத்தின் மற்ற சிறப்பு அம்சங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் சேவைகளை நினைவூட்டி அங்கே வசித்தல் ஏன் பாராட்டுதலுக்குரியது என்று உணர்த்துகிறது. ஆர்ச்சியின் செயல்பாடுகள் ஊஸ்ட் சமுதாய வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை அவர் என்றும் சிந்தனையில் கொள்ள முடியும்.